என்கிட்ட ஒரு உபரியாக ஒரு பணம் இருக்குது. நான் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ அதில் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிறதுனால நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம இப்போ தேர்ந்தெடுக்கிறோம். ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்டு, அவங்கள கேட்டு நீங்கள் முதலீடு செய்வது என்பது பாதுகாப்பானது. வாட் இஸ் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போடுவோம். அப்படியே உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை எல்லா டேட்டாவும் இப்போ கிடைக்கும். ரெண்டாவது, இப்போது ஏஐ வேறு வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இருக்குது, ஈக்விட்டிலையும் எஸ்ஐபி இருக்குது, கமாடிட்டிலையும் எஸ்ஐபி இருக்குது. இப்போ இது மூணையும் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஒரு எஸ்ஐபின்னு போட்டாலே நீங்கள் 500 ரூபாயும் போடலாம், 200 ரூபாயும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் மினிமம் 3 இயர்ஸுக்கு ஹோல்டு பண்ணால் தான் அதனுடைய பெனிஃபிட்ஸு. இப்போ எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு போட முடியுமா? ஏன் சார் ஈக்விட்டியில் நான் போட்டால் என்ன? ஈக்விட்டியில் போடலாம். ஈக்விட்டியில் போடும்போது உங்களுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் எடுத்துக்கிறோம். அதே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி போட்டோம்னா அதனுடைய க்ரோத் ரெக்கார்டு பார்க்கலாம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டை ஏன் செலக்ட் பண்ணணும், ஒரு குட் மியூச்சுவல் ஃபண்டை எப்படி அசஸ் பண்ணணும், இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நன்றி. சரி, இப்போ வந்து கமோடிட்டி ஃபண்ட் அப்புறம் ஈக்விட்டி நிறைய இருக்குது. ஏன் சார் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும்? இப்போ பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா தமிழில் பரஸ்பர நிதின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சமீப காலமாக, அதுவும் குறிப்பிட்ட ஒரு 10-15 வருஷத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வந்ததுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ரொம்ப பரவலான ஒரு கருத்தில் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு குட் பிளாட்ஃபார்மாக நினச்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாலெல்லாம் நிறையா பரஸ்பர நிதி நிறுவனங்கள் அப்படின்னு இருக்குது. அதில் நம்ம மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையும் போடலாம் அல்லது லம்சம்மாவும் போடலான் இருந்தது முன்பு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டிரான்ஸ்பரன்சி நமக்கு இருக்காது. இப்போ எல்லாமே டிஜிட்டல் உலகத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், உடனே நம்மளுடைய டெபிட்டோ அல்லது வந்து சேல் பண்ணால் கிரெடிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுறது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுல நம்ம மெயினாக நம்மளால் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ண முடியலை. நமக்கு அதனுடைய ஹூக்ஸ் அண்ட் நுக்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ப்ராஸ் கான்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் முடியாது சார். என்கிட்ட ஒரு உபரியாக ஒரு பணம் இருக்குது. நான் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ அதில் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிறதுனால நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம இப்போ தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு சின்ன உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட்டு ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட வாங்கி அந்த ஃபண்டை வச்சு அந்த ஃபண்டு மேனேஜர் மெயின்டைன் பண்ணி அதில் வரக்கூடிய கமிஷன்ஸு, புரோக்கரேஜஸ்ஸு இதெல்லாம் போக நமக்கு டிவைட் பண்ணி அந்த நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, என்ஏவிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ உபரியாக இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தொகுப்பான ஒரு நிதி மேலாண்மை தான் மியூச்சுவல் ஃபண்டு. இது எல்லாரும் தெரிஞ்சாலும் நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட ஒரு சிறப்பான நமக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்குங்கிறது என்னுடைய கணக்கு. ஓகே சார். இப்போ ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சார் அசஸ் பண்ணுறது? ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு எப்படி செலக்ட் பண்ணணும்? ஒன்று, நம்ம டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நிறையா அறிவிப்புகளை பார்த்து நம்ம டைரெக்டாக அதை க்ரியேட் பண்ணி அதனுடைய பேக்ரவுண்ட்ஸு, அதனுடைய ரேட்டிங் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அது வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நீங்கள் இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கற்றலுக்காக நான் சொல்கிறேன். பட் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்டு, அவங்கள கேட்டு நீங்கள் முதலீடு செய்வது என்பது பாதுகாப்பானது. தெரிஞ்சுக்கிறதுக்கு சார் நீங்கள் ஏதோ ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் ஏதோ ஒரு ஃபண்டை போட்டு போட்டிங்கன்னா அதை மட்டும்தான் காமிக்கும். நான் உங்களுக்கு ஒரு எளிமையான வழி சொல்கிறேன். இந்த வழி என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பு ஜென்ரலாக நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து இந்த ரவுண்டாக பல கலரில் ரெயின்போ மாதிரி பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை அமுத்துங்க. அதில் அமுத்தி நீங்கள் வாட் இஸ் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. அப்படியே உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை எல்லா டேட்டாவும் இப்போ கிடைக்கும். ரெண்டாவது, இப்போது ஏஐ வேறு வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம சௌகரியத்துக்கு
முடிவு எடுக்கிறதுக்கான வழிகாட்டல் தானே தவிர, இத வச்சு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. 1 இத பார்த்தோம் சார், இது நீங்க தான் சொன்னீங்களா, நான் அத போய் பார்த்து இதில பண்ணினேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, அதில இருக்கக்கூடிய ப்ராஸ், கான்ஸ் என்னங்கிறது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெல் நோன் தேன் அஸ். அத நம்ம முடிவு. இது நமக்கு ஒரு கைடன்ஸ். அப்படி நீங்க போய் வாட் இஸ் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்? அதில என்னென்ன ஸ்கீம் இருக்கு? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நெறைய இருக்கு. ஈக்விட்டி லிங்க்டு ஸ்கீம் இருக்கு. குரோத் பிளான், அட்வான்ஸ் பிளான், ஆக்டிவ் ஃபண்டு, பாசிவ் ஃபண்டு, இது மாரி பென்ஷன் ஃபண்டு. இதில நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுண்டு, அதில இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போனோம்னா, எந்த பிளானோ அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பிளானினுடைய டீட்டெயில்ஸ் வரும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். முடிவு எடுக்கிறதுங்கிற போது, அந்த விஷயம் நன்றா தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைசர கேட்டுட்டு முடிவு பண்றது தான் உங்களுடைய கேப்பிட்டலுக்கு பாதுகாப்பு. ஓகே சார். இப்போ வந்து எஸ்ஐபியும் இருக்கு, லம்சமும் இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்ன சார்? மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இருக்கு. ஈக்விட்டிலயும் எஸ்ஐபி இருக்கு. கமாடிட்டிலயும் எஸ்ஐபி எஸ்ஐபி. இருக்கு. இப்போ இது 3யும் நான் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயோ அல்லது நீங்கள் வேற ஏதாவது செய்தி வாயிலோ தெரிவித்தா, அத டீப்பா அனலைஸ் பண்ணுங்கோ. அதில எஸ்ஐபிங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் லம்சம் சொல்றேன். எஸ்ஐபினா நீங்க மாசம் ஒரு ரூ. 500 போடுறீங்க. அந்த ரூ. 500 நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஈக்விட்டி பேசிஸ் பண்றீங்களா? கமாடிட்டி பேசிஸ் பண்றீங்களா? இல்ல டெப்ட் ஃபண்ட் பண்றீங்களா? இது மாரிலாம் நம்ம முடிவு பண்ணணும். இதில இன்னும் நெறைய பிளான்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. எப்படி உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ல பல ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நெறைய வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்கு. அதில பல நிறுவனங்கள் இருக்கு. எஸ்பிஐ, HDFC, HSBC, நிப்பான், யூடிஐ நெறைய ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு. புதுசு புதுசா என்எஃப்ஓ வந்துகிட்டு இருக்கு. புதிய என்எஃப்ஓல பண்றதுங்கிறது அதனுடைய அலோகேஷன் என்ன? அதனுடைய ஃபண்ட் மேனேஜர் என்ன? அந்த ரேட்டிங்கை நம்ம அசஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தானே அது புதுசா அறிமுகப்படுத்துறது. எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ல பண்றதுன்னு கேட்டேன்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்க்கலாம். ஜென்ரலா நேத்தி முடிய இன்னைக்கு நம்ம பண்றோம்னா, நேத்தி முடிய அப்ளை அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட் என்னென்ன கேட்டகரியில பண்ணியிருக்காங்க? ஈக்விட்டில எவ்வளோ பண்ணியிருக்காங்க? கமாடிட்டில என்ன பண்ணியிருக்காங்க? இடிஎஃப்ல என்ன பண்ணியிருக்காங்க? டெப்ட் மார்க்கெட்டு, பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸ், இந்த ரியாலிட்டி இதெல்லாம் மல்டி வேரியஸ்ல அலோகேஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிருக்கிறதுக்கு நம்ம அதனுடைய அசஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த யூஸ். இது வந்து ஜென்ரலா வந்து ஒரு எஸ்ஐபின்னு போட்டாலே நீங்க ரூ. 500 போடலாம், ரூ. 200 ஆனா ஈக்விட்டியில போடுறது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியை சொல்லிட்டேன். அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ல லம்சம் போடுறபோது கண்டிப்பா நீங்க வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர கேட்டுட்டு தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஒன் டைம் பேமெண்ட். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரையிலும் மினிமம் 3 இயர்ஸ்க்கு ஹோல்டு பண்ணா தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ். ஒரு வருஷம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, சில டயத்துல சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ட்ரெண்ட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது மைனஸ்ல கூட காமிக்கலாம். அதனால நாம போட்டுட்டு ஒரு வருஷத்திலேயே எனக்கு என்ன சார் மைனஸ்ல இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது குரோத், மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதில் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரியே நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் இறங்குற போது கமாடிட்டி மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ கமாடிட்டி மார்க்கெட் இருக்கக்கூடிய அவங்களுடைய அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு பாசிட்டிவாக இருக்கும். அதெல்லாம் ஃபண்ட் மேனேஜர் கேன் டூ தட் ஜாப். நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத நல்ல பிளானில் பண்ணணும், நல்ல பாசிவ் ஃபண்டில் பண்ணணும், ஜெனரிக் ஃபண்டாக இருக்கணும். அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பிளான் இருக்கிற ஃபண்டாக பண்ணினா நம்மளுடைய அமௌண்ட்டு ஈக்விட்டியே பேஸ் பண்ணி இருக்க வேண்டாம். ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கினா இது இறங்கிடும். அப்போ அதனால் மல்டி வேரியஸில் இருக்கிற ஃபண்டாக பார்த்து நல்ல ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்து பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எய்தர் எஸ்ஐபி ஆர் லம்சம். ஓகே. இப்போ எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட முடியுமா? ஏன் சார் ஈக்விட்டியில் நான் போட்டால் என்ன? ஈக்விட்டியில் போடலாம். ஈக்விட்டியில் போடும்போது உங்களுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் எடுத்துக்கிறோம். அதே மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி போட்டோம்னா அதனுடைய growth ரெக்கார்டு பார்க்கலாம். கடந்த காலத்தில் எப்படி இருக்குது, அந்த ஸ்டார் ரேட்டிங் மினிமம் அந்த 4-5 ஸ்டார்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வெறும் ரேட்டிங் ஏஜென்சி ஸ்டாரை மட்டும் நம்ம வந்து அசஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டேன்னா கடந்த காலத்தில் அந்த ஃபண்டு 10 வருஷமாக இருந்திருக்கும். இப்போ மார்க்கெட்டு 3 வருஷமாக அப்ஸில் இருக்கிறனால அது காமிக்கும். அப்படி இருக்கிற போது அந்த ஸ்டாரினுடைய வேல்யூ இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் நல்ல லீடிங் ரேட்டிங் ஏஜென்சிஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க சும்மா ஸ்டார்லாம் போட முடியாது. அப்போ அந்த லீடிங் ரேட்டிங் ஏஜென்சி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. நாம் மேக்ஸிமம் 5 ஸ்டார் இருக்கிறத ஓரளவுக்கு இது பரவாயில்லன்னு நினச்சிக்கலாம்.
அப்புறமா அடுத்தது போய் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு. அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஃபீஸு. நாம் இத்தனை ரூபாய் போட்டோம்னா, இத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவு வரும் அப்படிங்கிறது நாமெல்லாம் அசஸ் பண்ணிக்கிட்டு செய்கிறது ஒரு ஆரோக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எஸ்ஐபியும் சொல்லிட்டேன், லம்சம் மியூச்சுவல் ஃபண்டும் சொல்லிட்டேன். அதில் என்ன மாதிரி ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு வழி கட்டுறதுக்கும் எங்கே இருக்குது போய் பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே சார். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கு ஈக்விட்டி எஸ்ஐபிக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஈக்விட்டி எஸ்ஐபி அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு மாதத்துக்கு 1000 ரூபா போடுறீங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு டாடா ஸ்டீல் போடுறீங்க, இல்லை ஒரு ஐஓசி போடுறீங்க. அப்படி நீங்கள் ஈக்விட்டியில் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதும் வழி இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் மினிமம் 3 இயர்ஸ் அண்ட் எபோவ் இருந்தால் தான் அவனுடைய பொட்டென்ஷியல் அவுட்புட்டு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய்க்கு நீங்கள் 300 ரூபா ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கலாம், 100 ரூபா ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கலாம், 700 ரூபா ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கலாம். பட் அந்த கார்ப்பரேட்னுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கணும், லிக்விடிட்டி இருக்கணும். எல்லாத்த விட நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணுற ஸ்டாக்கு நல்ல டிவிடெண்ட் ஈல்டராக இருக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனுக்காக சொல்கிறேன். ஐஓசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐஓசி இப்போ 148 ரூபா 149 ரூபா ட்ரேடிங் ஆகுது. அது 109 ரூபாய்க்கும் வந்தது, 192 ரூபாய்க்கும் போயிடுது. அது ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். நம்ம தீர்மானிக்கலாம், ஓ இது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பெட்ரோலு கேஸு எல்லாமே இருக்குது, டே டு டே லைஃப் சம்மந்தப்பட்டது, எதுவும் ஆகிடாது. பெரிய மொமெண்டம் இல்லைனா கூட ஒரு பப்ளிக் செக்டர் நவரத்னா ஸ்டாக்கில் ஒரு அண்டர்டேக்கிங் அது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 8 ஐஓசி வாங்கலாம் ஈக்விட்டியில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா. அப்போ 8 வாங்குறப்போ அதுக்கு உண்டான வேல்யூ. மாதம் மாதம் அது விலை ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். இறங்கிட்டுனா உங்களுக்கு யூனிட் ஜாஸ்தி கிடைக்கும், ஏறித்துனா யூனிட் கம்மியாக கிடைக்கும். அப்போ வருஷத்துக்கு ஒரு தரமோ 2 தரமோ அவங்க டிவிடெண்ட் தராங்க பார்த்தீங்களா, அந்த டிவிடெண்ட் இஸ் ஒரு அடிஷ்னல் இன்கம் ஃபார் யூ. இதே மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நம்ம ஃபண்டு மேனேஜர்ஸ் எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த டிவிடெண்ட்டும் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஓவராலாக அக்கௌண்ட் ஆகும். அப்போ நம்ம எஸ்ஐபியில் பண்ணுற போது இது மாதிரி ஸ்டாக்ஸை பார்த்து பண்ணணும். இல்லை ஒரு ஐடி செக்டாரு, இல்லை வேறு எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை இப்போ ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், சிப் மேனுஃபேக்சரிங், இது மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக் இது மாதிரி இருக்குது. இதுலேயும் நீங்கள் எந்த ஸ்டாக்கு வேணாலும் சப்ஜெக்ட் டு ஆஃப்டர் அனலைஸ் பண்ணணும்னா அதில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ஏதோ ஒரு கம்பெனியில் போய் பண்ணிவிட்டு நான் எஸ்ஐபி போட்டோன்னா அந்த கம்பெனி நாளைக்கு டீலிஸ்ட் ஆகிடுச்சுன்னா யாரையும் குறை சொல்லக்கூடாது. பட் அதில் தரவாக இருக்கணும். இதில் நம்ம ஓனாக செய்கிறது. அதே மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுற போது ஃபண்ட் மேனேஜர் கேன் சேவ் அவர் மணி. அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அலோகேஷன் இந்த மாதம் வாங்குவாங்க, ஒரு 2 மாதம் கழிச்சு விற்பாங்க, மறுபடியும் புது ஸ்டாக் வாங்குவாங்க. அதில் உங்களுக்கு ஜெனரிக் ஃபண்ட்ஸோ அல்லது மல்டி அலோகேஷன் ஃபண்டுன்னு பார்க்குற போது அவங்க கரெக்டாக நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே ஈக்விட்டி பேசிஸாக இருந்தாலும் சரி, கமோடிட்டி பேஸாக இருந்தாலும் ஒரே வார்த்தை, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதுக்கு நாமளும் தயாராக இருக்கணும். பட் பை சான்ஸ் எப்போவாவது அக்கேஷனலாக தான் ஒரு தவறுகள் நடக்குமே தவிர எல்லா நாளுமே தவறாக இருக்காது. நம்ம பாசிட்டிவாகவே இருக்கணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அந்த சேவிங்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். நான் ஏர்னிங்ஸில் சேவிங்ஸ் பண்ணிட்டேன்னா தட் சேவிங்ஸ் அப்படியே வச்சுருக்கிறதுனால ஒன்றும் பலன் இல்லை. சேவிங்ஸ் யூஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுலையும் உள்ள தேர்ந்த இடத்துல கற்று தெரிந்தவர்கள்கிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸ்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எஸ்ஐபி பண்ணாலும், லம்சம் பண்ணாலும், ஈக்விட்டியில் பண்ணாலும், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும், எதில் வேணாலும் செய்யலாம். இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்பார், என்கிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க கேட்பார், சார் நான் இதெல்லாம் போல் இப்போலாம் தங்கம் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, நான் கோல்டு பீஸ் வாங்குகிறேன், வாங்குங்க. கோல்டு பீஸ் வாங்குறீங்களா, டெக்னிக்கல் பார்த்து வாங்குங்க. எதுவுமே பையட்லோ செல்லட்டுகை, அது எஸ்ஐபி பொருள். இப்போது ஒரு கிராம் வாங்கணும்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 8400 500 நான் போய் 8500 கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குன்னா நான் அதுக்கு தகுந்த கோல்டு ETF கோல்டு பீஸ் வாங்கலாம் இல்லையா. அப்போ ஸ்மால் ட்ராப் கம்ஸ் டு ஏன் ஓஷன். ஒரு 2 மில்லிகிராம் வெயிட் உடைய எறும்பு 5 மில்லிகிராம் உடைய அரிசியை தூக்கிட்டு போகிறது. அது மாதிரி அதுக்கு கூட ஒரு சேவிங்ஸ் மென்டாலிட்டி இருக்குது. நாமளும் அது மாதிரி சேவிங்ஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாதான் அந்த சேவிங்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அதனால் நீங்கள் கோல்டுலேயும் பண்ணலாம், எஸ்ஐபி கோல்டு இடிபிஎஸ் பண்ணலாம். இல்லை சார் நான் ஸ்டாக்கை பற்றிலாம் எஸ்ஐபி போய் பண்ண முடியாது, நீங்கள் சொன்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்க முடியாதுன்னா நிஃப்டி பீஸ் இருக்குது. நமக்காக தான் நிறையா வசதிகள் இருக்குது, நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க சம்பாதிச்சாங்க இவங்க சம்பாதிச்சாங்கன்னு போயிட்டு நம்ம அதிலேயே ஃபாலோ பண்ணுறோம். நமக்கு செல்லு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு இருக்க அந்த எம்பளம் ரவுண்டு அமைச்சினீங்கன்னா வாட் இஸ் த குட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு போட்டால் உங்களுக்கு எல்லாம் வருது.
அந்த கேட்டகரி போயிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் பேங்க்கா, அதில் ஒரு மேக்னம் ஃபண்டா, அது கான்ட்ரா ஃபண்டா, ஸ்டேட் பேங்க் கான்ட்ரா ஃபண்டுன்னு போய் அமுத்தினீங்கனாக்கா, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ், அதனுடைய வந்து சார்ஜஸ் எல்லாமே வந்துடுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் டிஸ்ட்ரிபியூட்டரை கேட்டு அவங்களுக்கு தான் இதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு தெரியும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான எஸ்ஐபியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம கேபிட்டலை வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டலை பாதுகாக்கணும். ஓகே சார். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணணும்னு பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ மேம்.